ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடையை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க பாகத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க இந்த செஸ்ட் பீஸ் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் சாரம் இறங்கணும். அதனால் அது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடியானதுக்கப்புறம் பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொட்டிக்கோங்க. வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. காடையை கழுவி சுத்தம் பண்ணியிருக்க காடையை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் மசாலா போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இந்த மசாலாவே போதும். காடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா. நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ் தான் இதெல்லாம். எல்லா காடையிலும் நல்லா அந்த சாரம் இறங்குற மாதிரி நல்லா மசாலா போட்டு வச்சுக்கோங்க. இந்த மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். காடை நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வானல் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போது நல்லா ஊற்றி எண்ணெய் சூடாகணும். இது கடலை எண்ணெய். இது நல்லா சூடாயிருச்சு. இதில் இப்போ காடையை எடுத்து போட்டுடலாம். நல்லா சிம்மிலே போட்டு வேக வைங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். சிம்மில் வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது காடையை திருப்பி விடலாம் இன்னொரு பக்கத்துக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக வைக்கலாம். காடையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது சிக்கன் சாப்பிடாதவங்க,
எல்லாம் காடை சாப்பிடுங்க. மட்டனும் வந்து நிறைய ஃபேட்டுன்றதுனால நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காடை கூட ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். காடை இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கலருமே நம்ம கலக்கலை, இருந்தாலும் நல்லா கலராக வந்திருக்கு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.